ஏப்பா பனி நல்லா பெஞ்சிருக்குதோ. ஆறு கையில் இருக்கிறா எல்லாம் மிஷினு தான். கையில் இருக்கிறதுக்குள்ள பால் கிடைக்காது கண்ணு. நெல் பாரு நிலந்து ஊந்து கிடக்குது. கூட்டி எல்லாம் கையில் நெல்லான நெல்லாம் கொட்டி கிடக்குது. இப்படி போட்டு உழப்புனா அப்புறம் கொட்டாதானே பண்ணுறேன். இப்படி புதையுது. மிஷின் இல்லைனாலும் ஆளும் இல்லை, ஆளுக்கு சத்தும் இல்லை. எந்த ஆள் கிடைக்குது? அன்னைக்கெல்லாம் கையறுப்பே தான். நானும் ஒவ்வொரு வயல் 2 வயல் அறுத்து விடுவோம். இன்றைக்கி விட்டு எந்திரிச்சு வர மாட்டேங்கிறாங்க. யார் கையில் இருக்கிறா? கூட்டி எல்லாம் நெல்லாம் காட்டிலேயே கிடக்குது. எப்படி கிடக்குன்னு பாரு. இது நெல்லாவே கிடக்குது. வேண்டிய நெல் கொட்டு பேச்சு காட்டல. கொட்டினாலும் அப்புறம் அறுக்கிறதுக்கு ஆள் இல்லையே. வெங்காய பூ பாரு தாமரை மாதிரி இருக்குது. இதான் வெங்காய பூ பார்த்தா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பாரு. அப்படியே பந்தாட்டம் இருக்குது பாரு பூ. வெங்காயம் பூ பூத்து போச்சு. இதை வறுத்து தின்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். வீடியோவில் பண்ணியிருக்கிறோம், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பீட்ரூட் கிழங்கு பிடுங்கிக்கலாம். பீட்ரூட் கிழங்கு ஒரு விதை ஊனிவிட்டால் 2 மாதத்தில் வந்துடும். என்னையா அங்கேயும் இங்கேயும் போய் பறிக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கிட்ட போட மாட்டீங்களான்னு கேட்பீங்க. எங்கள் வீட்டில் கோழி குஞ்சு நிறைய இருக்குது. ஒரு விதை போட்டாலும் விட மாட்டேங்குது, பொறிக்க விடுது. தலையறதுக்கு விட மாட்டேங்குது கோழி குஞ்சு. வச்சு எஞ்சிடுதுவோம். பத்தாத்துக்கு தண்ணியும் இல்லை. எங்கள் ஊரில் எல்லா பக்கமும் நல்லா கிடைக்கும். நாங்கள் போடலினாலும் சரி பிடி எடுத்துக்கலாம். பீட்ரூட் கிழங்கு அதை இலை இப்படி தான் இருக்கும். ஒரு கிழங்கு இருந்தால் போதும், பிடிங்கி எடுத்துக்கலாம். இப்படித்தான் இருக்கும். இலை இப்படித்தான் இருக்குது. பீட்ரூட் கிழங்கு இப்படித்தான் இருக்குது. இது பேர் வேறு பேர் ஆணி மாதிரி வேறாக போகுது பாரு. இதை நறுக்கி எடுத்துக்கலாம். சரி வாங்க போகலாம்.
இப்போ செவ்வாய் 2 புதன் 3 விசால் 4 வெள்ளி 5 நாள். வீட்டு எடுக்கவே புடிங்க வந்தாச்சு. அதான் எடுத்துக்கலாம். சுத்தமாக எடுத்தாச்சு. பீட்ரூட்டு மேல் தோல் செய்யிக்கலாம். நல்லா இப்படி சீவி எடுத்துக்கணும். அந்த காய் சேர்ந்து எடுத்தாத தம்பி, எடுத்தா சாமி. வீட்டில் எடுத்து சேர்ந்து எடுத்துக்கலாம். கண்டமாக அரிஞ்சியும் போடலாம், அப்படி சுரண்டியும் போட்டுக்கலாம். அரிஞ்சி போடுறத விட சுரண்டி போட்டால் சீக்கிரம் வந்துக்கும். பிரியா அறுப்பத்தையா சே எங்கடா அங்கேயும் இங்கே வருது. வீட்டில் வணக்கி கொடுத்தாலும் விரும்பி சாப்பிட்றதில்ல. நிறையா குழந்தை விரும்பி சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி வண்டி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பத்தாச்சிக்கிட்டு தான் போட முடியும். பத்து இருக்காங்க. அடுப்பு பற்றாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அர்த்தமாக ஊற்றினா போதும். சுரண்டி வச்சா பீட்ரூட்டை போட்டுக்கலாம். இதே தண்ணி விடும். போதுமான உப்பு, ஒரு காப்பூர் மஞ்சத்தூள். கொஞ்சம் நேரம் வேக எடுத்துக்கலாம். அதை கொண்டாங்க. கொஞ்ச நேரம் வேக எடுத்துக்கலாம். ரெண்டு 3 நிமிஷம் வந்தால் போதும். நல்லா 3/4 பதம் வந்துக்கிடுச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நிறமாடி போயிடும். பீட்ரூட்டு வேச்சி வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். தேங்காய் எடுத்தா சாமி எடுத்தாட்டியா? தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூனு. ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 துண்டு. பூண்டு 3 பல்லு. தொலைவு கண்ணு
ஒரு பூணு கடலைப்பருப்பு, ஒரு பூணு உளுந்தம்பருப்பு, நல்லா கருவாத பொன்னிறமாக வறுத்துக்கணும். வரமிளகாய் 4, கருப்பெலாம் இருந்தாலும் 2 பருப்பு, பச்சை மிளகாய் 1, சீரகம் 1 பூனை. சொல்ல பொரியுது போட பெருங்காயம் போடு, ஒரு 1/4 பூன் பெருங்காயம் போடு, எடு. வேவிச்சு வச்சா பீட்ரூட் கிழக்கு கொட்டிக்கலாம். சொல்ல ஒரு நெல்லிக்காய் சேட்டு புளி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சேட்டு புளி. நல்லா முன்னே வந்து போச்சு, மேலே இறக்கலாம். கழுவிட்டில வா, கொட்டி ஆட்டிக்கலாம். நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். தண்ணி தெளிக்க தேவையில்லை, அப்படியே ஆட்டி எடுத்துக்கலாம். வேணுமுன்னா கொஞ்சம் ஊற்றிங்க, அப்படியே போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். தண்ணி தேவையில்லை. நல்லா மணக்குது பாரு. மிளகாயே போடல, நீங்க பார்த்த. சரி, நல்லா மஞ்சள் போச்சு. இந்த சாமி இந்தா சாப்பிடு. பாப்பா கூட ஆட்டாட்டவை விரும்பி சாப்பிட்றான். சரி, மஞ்சள் போச்சு, வலிச்சு எடுத்துக்கலாம். வலிச்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட்டு சட்னி ரெடி, வாங்க சாப்பிட்லாம். கொஞ்சமாலையா? சரி, சாப்பிடு. ஐயா, பீட்ரூட் சட்னி சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? காரஞ்சாரமாக சூப்பராக இருக்குது. சரி தங்கனுக்கு சூப்பராக இருக்குதா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நீ சாப்பிட எனக்கு சல்லு ஊறுது. நான் சாப்பிட்றேன், நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். அப்படியே சும்மா நல்லா மணக்குதப்பா பீட்ரூட் சட்னி. பீட்ரூட் சட்னி சூப்பராக இருக்குது.
வயசான காலத்தில் அப்படியே போட்டாலும் நம்மளுக்கு சீரணம் ஆகாது. நான்லாம் இப்படி தான் பண்ணிக்குவேன். சூப்பராக இருக்குது. நல்லா வவுறு நம்ம சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது. பாப்பா பார்த்து நல்லா விரும்பி சாப்பிட்றா. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ஒரு கிழமை சாப்பிட்டா 2 சொட்டு ரத்தம் வரும். பீட்ரூட்டில் நல்லா சத்து அதிகம், இரும்பு சத்து அதிகம், நல்லா ரத்தம் வரும். அதனால இந்த கிழங்கு அடிக்கடி நீங்கள் சேர்த்திக்கிங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க.